இந்த கிவன் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். முதல்ல சொல்யூஷன் போட்டு தம்பிடை இந்த கிவன் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டேன். கல்கி இதுக்கு வந்து கம்பேர் பண்ற ஈக்குவேஷன் ஒப்பிடுறது. ax கியூப் பிளஸ் bx ஸ்கொயர் பிளஸ் cx பிளஸ் என்னது d. ஏக்கு போல என்ன இருக்கும் 2 பிளஸ் 2. பிக்கு போல என்ன இருக்கு -1 இருக்குன்னு அர்த்தம். சிக்கு என்ன இருக்கும் டிக்கு 9. இந்த எழுதிட்டேன். கல்கி கவனி இங்கனக்குள்ள எடுக்கையில கல்கி இப்ப கவனமா எடுக்கணும். லெட்டு ஆல்பா கமா பீட்டா கமா காமா ஆர் த ரூட்ஸ்னு எடுக்கிறேன். ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். தமிழ்ல ஆல்பா பீட்டா காமா என்பன சமன்பாட்டின் மூலங்கள் என்கன்னு எடுக்கிறேன். ஏன் இங்க 3 எடுத்திருக்கேன்னா என்ன ஈக்குவேஷனு இந்த 3 தான் கண்டுபிடிக்கணும் இப்ப. ஆனா இதை இப்படி எடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கான் சம் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்து ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன ஆயிடுச்சு சொல்றான். அப்ப இதை எடுத்துட்டு கவனி மைனஸ் ஆல்பான்னு போடுறேன். இதை வேணா பீட்டான்னு மாத்திக்க. இப்போ புரியுதான் பாரு. இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் அதுதான் அர்த்தம். அந்த அங்கே சொல்லியிருக்காது தான் உன் தமிழ்ல சொல்லியிருக்காது தான். எப்பயுமே ஆல்பா பீட்டா காமான்னு எடுப்போம்டா. அப்படி எடுக்காம 2 இதை கூட்டினோம்னா 0 வர்ற மாதிரி எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்றான். அது 2 தான். இது இன்னொன்று தனியா இருக்கு. அது தெரியுதா? இப்போ 3 ஆன்சர் இருக்கு தெரியுதா? இப்போ எப்பயும் போல வருவான். டேய் எப்பயும் போல வருவோம் அப்படின்னா டேய் தம்பி சம்மேஷன் 1ன்னு எழுதுவீங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமான்னு எழுதுவீல்ல. 3 என்ன செய்யணும் கூட்டணும். இந்த இப்படி எழுதணும். மைனஸ் என்ன ஃபார்முலா பி பை புரியுதான் பாரு. இது ரெண்டையும் அடிச்சிடலாம். பிளஸ் ஆல்பா மைனஸ் ஆல்பா மைனஸ் பி பை ஏன்னு இருக்கு. மைனஸ் பிக்கு என்னடா இருக்கு இந்த மைனஸ் 1 சேர்ந்தா என்ன ஆயிரும் +1 பை ஏக்கு என்ன இருக்கு 2. அவ்வளோதான். அப்ப இங்க எழுதுறேன் பீட்டா ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு பாரு 1 பை புரியுதான் பார்த்துக்கோ. புரியுதான் பார்த்துக்க. பீட்டா கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னொரு ஆன்சர் வந்து ஆல்பா கண்டுபிடிச்சா போதும். ஆல்பா கண்டுபிடிச்சா ஆல்பா ஒரு ஆன்சரு, இன்னொரு என்ன ஆன்சரு மைனஸ் ஆல்பா. அந்த கிடைக்கிற ஆன்சரோட என்ன சேர்த்துக்கலாம் மைனஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு பாரு. அடுத்து Z2ன்னு எழுதுனோம்னா 2 2 செய்யறது. டேய் Z2ன்னு எழுதணும்னா 2 2 எழுதுறது. நான் இருக்கான்னு பாரு. சி பை ஏன்னு எழுதுவிய. மைனஸ் பி பை ஏக்கு எடுத்து என்ன எழுதணும் சி பை ஏன்னு எழுதணும். இதுல எழுதையில இது ரெண்டும் சேர்த்து எழுதணும். ஆல்பா மைனஸ் ஆல்பா பீட்டா பீட்டா என்ன வந்துடும் ஆல்பா. சரியான்னு பாரு. வேற எதுவும் அடிக்கலாமா கொள்ளலாமான்னு பாரு. இது ரெண்டும் அடிச்சிடலாமா மைனஸ் ஆல்பா பீட்டா அது என்னது பிளஸ் ஆல்பா பீட்டா. இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் மைனஸ் ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு சி பை ஏ. சிக்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ -18 பை ஏ 2 அடிச்சுட்டா என்ன வந்துடும் மைனஸ். அப்போ மைனஸ் ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வருது இது ரெண்டையும் அடிச்சிருவான். சரிதானா? அப்போ ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு +9. ஆல்பா ஈக்குவல் டு போட்டால் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு என்ன போடணும் √9 போடணும்ல. ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா அங்கிட்ட என்ன விழுகும் ரூட் விழுகும். இப்போ 9 வெளியே எடுத்தால் என்ன வரும் 3. அப்போ இதுதான் ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்கோ. ஆல்பா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. டேய் கவனி. அப்போ இந்த ரூட் சார்னு எழுதுனோம்னா மூலங்கள் அப்படின்னு எழுதுனோம்னா டேய் ரூட் சார்னு எழுதுனோம்னா ஆல்பா 1 மைனஸ் ஆல்பா 1 அடுத்து என்ன வரும் பீட்டா 1. சரிதானே? ஆல்பா வந்து 3ன்னு வச்சுக்கவேன் -3. அப்போ 1 பீட்டாக்கு என்ன வந்துச்சு 1 பை அல்லது இதுக்கு -3 வச்சுக்கிட்டோம்னா இதுக்கு என்ன 3 வரும் +3 வரும். அப்புறம் என்ன வந்துடும் புரியுதான் பார். புரியுதான் பார்த்துக்க ஆன்சரு. புரியுதான் பாரு. இதுதான் இந்த கணக்குடைய 3 ஆன்சர். இந்த கணக்குள்ள கல்கி இந்த இடத்துல பார்த்துக்கோ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் இருக்கு. தமிழ்ல கூட்டுத்தொடர்ன்னு இருக்கும். பார்த்துக்க வேணா. தமிழ்ல கூட்டுத்தொடர் அப்படின்னு இருக்கும். சில விஷயங்கள் தெரிஞ்சா தான் செய்ய முடியும். ஏபி அப்படின்னு அர்த்தம். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா டேய் ஏபின்னு அர்த்தம். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்
கூட்டுத்தொடர்னு தமிழ்ல இருக்கும் பாரு. அப்ப கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, மூலங்கள் வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்துள்ளனன்னு இருக்கும் தமிழ்ல. இந்த ரூட்ஸ் ஃபார்ம் அண்ட் என்ன கொடுத்துருக்கு, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். மூலங்கள் இருக்குல்ல ரூட்ஸ், அது எந்த ஃபார்மெட்ல இருக்கும்னா கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட்ல ஏ பிளஸ் டி ஏ மைனஸ் டின்னு எடுத்திருப்போம் 3 உறுப்புகள். நான் இருக்கான்னு பாரு. 10th ஏ பிளஸ் டி ஏ மைனஸ் டின்னு எடுத்திருப்போம். ஏன் எப்படி இருக்கணும்னா இது என்ன ஈக்குவேஷனு, கியூபிக் ஈக்குவேஷன். அப்போ 3 ஆன்சர் எடுக்கணும்ல. அப்போ நான் சொல்யூஷன் போட்டு எப்பயும் போல கணக்குக்கு வர்றேன். ஈக்குவேஷன் எழுதியிருக்கு கல்கி, எழுதிட்டு போன கணக்கு மாதிரி தான் செய்ய போகிறேன். 44x minus 16 is equal to 0. ax cube plus bx square plus cx plus d is equal to 0. a equal to 9, b equal to minus 36, c is equal to 44, d equal to minus 16. சரியான்னு பார்த்துக்கோ, சரியான்னு பார்த்துக்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், லெட்டு இங்கனக்குள்ளே எடுக்கிறத பார்த்து எடுத்துக்க. ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுக்கணும். அதைத்தான் நான் வேற மாதிரி எடுக்க போகிறேன். எப்படி எடுக்க போகிறேன்னா ஏ பிளஸ் டி ஏ மைனஸ் டி இப்படி எடுக்கணும். இதுதான் 10th ஏபியில் எடுக்கிறது. நான் இருக்கான்னு பாரு. 10th ஏபின்றதுல எடுக்கிறது இப்படி எடுப்பாங்க. இதை நான் வந்து ஏடின்னு எடுக்கக்கூடாது, ஆல்ஃபா பீட்டான்னு எடுக்கணும். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கமா ஆல்ஃபா கமா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. தெரியுதான் பாரு. ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எழுதுறேன். ஆர் த ரூட்ஸ் ஈக்குவேஷன், மூலங்கள்னு அர்த்தம். இது 3 சமன்பாட்டின் மூலங்கள் என்க அப்படின்னு அர்த்தம். இது 3 எழுதி தமிழ்ல சமன்பாட்டின் மூலங்கள் என்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் மறுபடியும் அதைத்தான் சொல்லுவேன். மறுபடியும் அதைத்தான் சொல்லுவேன்னா சம்மேஷன் 1. டேய் சம்மேஷன் 1னா இது 3 ஆட் பண்ணணும். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பிளஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பீட்டா மைனஸ் பிளஸ் பீட்டா அடிச்சிடலாம். 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏக்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்க. மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். 36 பை ஏ என்ன இருக்குன்னு பாரு. 9 இருக்கு. அடிச்சா என்ன வரும் 4. அப்போ 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு 4. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 4/3. இந்த கண்டுபிடிச்சிட்டேன் பாரு. ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ஆன்சர் தெரியுதான்னு பார்த்துக்க. ஆல்ஃபா 3 கூட்டி அடுத்து 2 2 பெருக்கணும்னு சொன்னேன். 2 2 பெருக்கணும்னு சொன்னேன். நான் இருக்கான்னு பாரு. ஏன்னா செகண்ட் ஒன் சம்மேஷன் 2ன்னு சொல்லுவோம்ல, அது 2 2 பெருக்கிறது. டேய் பார்த்துக்கோ. இந்த எப்படி பிராக்கெட்டை போட்டு எழுதி பழகு. சி பை ஏ. இப்போ இதுக்கு எழுதையில இந்த 3 2 2 பெருக்கணும். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. இது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆல்ஃபா 2 2 பெருக்கிருக்கேன். புரியுதான்னு பாரு. என்ன செய்யலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணு. ஏதாவது வெளியில் எடுக்கலாமா இல்லை சேர்த்து விடலாமா அப்படின்ட்டு ஐடியா பண்ணு. இல்லைன்னா வெயிட் பண்ணு. அப்படின்னா அடுத்து ஒன்று போட்டு அதில் கிடைக்குதான்னு பார்ப்போம் ஆன்சர். நான் சொல்கிற புரியுதா? இதில் சி பை ஏன்னா என்ன ஆன்சர் வரும்? 44 டிவைடட் பை ஏக்கு என்னடா 9. சரி இருக்கட்டும். இதனால் இது 1ன்னு வச்சுக்குவான், இது 2ன்னு வேணா வச்சுக்கோ. இன்னும் ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறேன். அதுலேருந்து எதுவும் எடுக்க முடியுமான்னு பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்குறோம். ஒன்றும் தப்பு இல்லை. சம்மேஷன் 3ன்றது 3மே சேர்த்து மல்டிப்ளை பண்ணுறது. மைனஸ் டி பை ஏ 3 ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா 3 மல்டிப்ளை பண்ணுறது. தெரியுதா கல்கி? புரியுதா பார்த்துக்க. 3 மல்டிப்ளை பண்ணுறது. இதில் ஈஸியாக எடுக்கலாம்னு நினைக்கிறேன். மைனஸ் டி பை ஏ. மைனஸ் டிக்கு என்ன இருந்துச்சு? டிக்கு என்ன இருக்கு? இந்த மைனஸ் 16. இதோட சேர்ந்து என்ன ஆயிரும்? ப்ளஸ் 16 பை என்னடா வரும்? 9 வருது. ரைட். இப்போ பார்த்துக்கோ. ஏய் தம்பி பார்த்துக்க. இப்போ நான் ஆன்சர் எடுக்க போகிறேன் பாரு. இது 2யும் சேர்த்தோம்னா ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் பி ஆல்ஃபா மைனஸ் பீட்டாடா. இது ஆல்ஃபா பிளஸ். அப்போ 2 ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்னு இருக்கனால ஏ ஸ்கொயர் மைனஸ் என்னது ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு இங்கே என்ன இருக்கு ஆல்ஃபா ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு 16/9. புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ நீ ஆல்ஃபா கண்டுபிடிச்ச ஆன்சரை இங்கே போட்டுடலாம். ஆல்ஃபா கண்டுபிடிச்சில மேலே 4/3 ஆடா. இந்த கண்டுபிடிச்சிருக்கேன் பாரு. என்னது 4/3. இங்கே போடுறேன் 4/3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் என்ன இருக்கு
பீட்டா ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுக்கு இடையில எனக்கு என்னடா இருக்கும்? இன்ட்டு மல்டிப்ளை. அப்போ இது இந்த செட்டு இங்கிட்டு போனால் என்ன ஆகும்? ரிசிப்ராக்கல் ஆயிரும். வெரி குட். சரி, இதை சரி பண்ணு. 16/9 மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 16/9 இன்ட்டு ரிசிப்ராக்கல் 3/4. 1 3 is 3, 3 3s are 9, 1 4s are 4, 4 4s are 16. சாரி, அப்போ மிச்சம் என்ன வருது? 4/3. இங்கே 16/9 மைனஸ் என்னடா இருக்கு? பீட்டா ஸ்கொயர். சரியான்னு பாரு, சரியான்னு பார்த்துக்கோ, சரியான்னு பார்த்துக்கோ. இப்போ இது அங்கிட்டு கொண்டு போ. அங்கிட்டு கொண்டு போனோம்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாரு. மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 4/3. தம்பி இது பிளஸ் டேர்ம்டா, அங்கிட்டு போனால் மைனஸ். ரிசிப்ராக்கல் ஆகாது. மல்டிப்ளை பண்ணால் தான் அங்கிட்டு ரிசிப்ராக்கல் ஆகும். இது அடிஷன், அங்கிட்டு போனால் சப்ராக்ஷன். சரி, இது ரெண்டுக்கு எல்சிஎம் போடு. இது ரெண்டுக்கு மீச்சியமா போடணும். அப்படி போட்டு எடுக்கலாம், இல்லைன்னா 9 போட்டுக்கலாம். 9 போடலாம். 9 போட்டால் இது எதோட மல்டியில் 9 வரும்? 3. இங்கேயும் 3ஆல் மல்டியில் பண்ணிக்க. 4 3s are 12 மைனஸ் இது 1, இது 1. அப்போ 116 16. சரியா? பார்த்துக்கோ, அப்படியே சரி பண்ணு. மைனஸ் 4 இங்கே என்னடா தம்பி இருக்கு? மைனஸ் 2 சைடு அடிச்சிரு. பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4/9. பீட்டான்னு போட்டோம்னா என்ன விழுகும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4/9. இப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ், புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் இதோட ஆன்சரு. முதல்ல ஆல்ஃபா கண்டுபிடிச்சிருக்கேன், இது பீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஆன்சர் எடுக்க போகிறோம். ஆன்சர் எடுக்க போகிறேன், பொறுமையாக செஞ்சுக்க. ஆன்சர் வந்து 2 தான் பிரிச்சுக்கோ. இந்த இதாண்ட ஆன்சரு கல்கி, இந்த ரூட்ஸ்ன்னு எடுத்தோம்ல அதான் ஆன்சர். இந்த இடம் தான் ஆன்சர். இந்த இதுதான் ஆன்சர். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அதை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல கண்டுபிடிக்க போகிறேன், பார்த்துக்கோ. இந்த இடத்துல கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா ஆல்ஃபா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இதை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா முதல்ல ஆல்ஃபாக்கு வேல்யூ கொடுக்கணும். 2 இருக்குடா, 2 இருக்கு. அப்படின்னா ஆல்ஃபாக்கு வந்து இந்த இருக்கு, என்ன இருக்கு? 4/3. ஆமாம், ஆல்ஃபா ஈக்குவல் டு 4/3. பீட்டாக்கு 2 ஆன்சர் இருக்குங்க. 2/3 ஒன்று இருக்கு, இன்னொன்று என்ன இருக்கு? இது 2/3. இன்னொன்று வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு 4/3, பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 2/3. சரி, இங்கே அப்ளை பண்ணுவோம். அப்படியே ஆல்ஃபா வந்து 4/3 மைனஸ் 2/3, கமா ஆல்ஃபாக்கு என்ன இருக்கு? 4/3. இது ரெண்டும் ஆட் பண்ணணும். 4/3 ப்ளஸ் என்னதுடா? 2/3. இது 4/3 அப்படியே வந்துடும். இது ரெண்டையும் கூட்டினோம்னா 6/3ன்னு வந்துடும். இது ரெண்டையும் கழிச்சா என்ன வந்துடும்? கீழே ஒன்றா தானே இருக்குது, மேலே கழிச்சிட வேண்டியது தானே. டினாமினேட்டர் ஒன்றா இருக்குது. அப்போ 4ல் 2 போச்சுன்னா 2/3. அப்போ இதை அடிச்சுனா என்ன வந்துடும்? 2 வந்துடும். 4/3 கமா என்னது? 2. இங்கே என்ன இருக்குது? இது அப்படியே தலால வரும்டா. சரியா சொல்கிறது? இது அப்படியே தலால வரும். அப்படின்னா 2 வரும், 4/3 வரும், 2/3 வரும். புரியுதான்னு பார்த்துக்க. இது அப்படியே தலால வந்துடும், வேற ஒன்றும் கிடையாது. புரியுதான்னு பாரு. இந்த தேர்ட் சம்ல பாரு, ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் இருக்கு கடைசியில். ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் இந்த ஜிபி, அதே தான் 10th ஸ்டாண்டர்ட் உள்ள சம்மு தான் ஜிபி சம்மு, பெருக்குத்தொடர் வரிசை. இந்த இருக்கு பெருக்குத்தொடர் வரிசை, ஜிபின்னு சொல்லுவாங்க. ஜிபின்னு சொல்றது. அப்ப எப்பயும் போல தம்பி இதை எடுத்துடுறா தம்பி. கிவன் ஈக்குவேஷனை, டேய் தம்பி கிவன் ஈக்குவேஷனை எடுத்துட்டு ஏஎக்ஸ் கியூபு ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0. ஏக்கு கம்பேர் பண்ணிக்க 3, பிக்கு கம்பேர் பண்ணிக்க, சிக்கு கம்பேர் பண்ணிக்க, டிக்கு கம்பேர் பண்ணிக்க. ரைட். இப்போ லெட்டு இங்கே தான் கணக்கு இருக்குது. ரூட்ஸ் எடுக்கையில், மூலங்கள் எடுக்கையில் பெருக்குத்தொடர் வரிசையில் எடுக்கன்னு சொல்லியிருக்கான் தமிழில். அந்த ஜிபின்றது பெருக்குத்தொடர் வரிசை. பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னா ஏ/ஆர் ஏஆர் அப்படின்னு அர்த்தம். ஏஆர் ஏ/ஆர் இப்படி எடுக்கணும். அதில் ஏ ப்ளஸ் டி ஏ மைனஸ் டின்னு எடுத்தோம்ல, அது மாதிரி இதில் ஆர் வச்சு எடுக்கணும்.
அப்போ இதை அப்படியே எடுக்கக்கூடாது, ஆல்ஃபா பீட்டாவை கனெக்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று ஆல்ஃபா பை பீட்டா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஆல்ஃபா பை பீட்டா கமா ஆல்ஃபா கமா ஆல்ஃபா பீட்டா, இதுதான் ஆர் த ரூட்ஸ் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு அர்த்தம். சரிதான் பார்த்துக்கோ, ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு அர்த்தம். புரியுதான் பாரு. சரி, இப்போ ஃபஸ்ட்டு சம்மேஷன் 1 கண்டுபிடி. சம்மேஷன் 1 அப்படின்னா 3ஐயும் கூட்டணும். ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் என்னதுடா பி பை ஏ, மைனஸ் பிக்கு என்ன இருக்குன்னு பாரு, மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 26 பை ஏக்கு என்ன இருக்கும் 3. சரியான்னு பார்த்துக்கோ. அப்படியே நிற்கட்டும், ஒன்றும் செய்ய முடியாது, இதை அடிக்கலாம் முடியாது, இருக்கட்டும், ஒன்றுன்னு வேணா வச்சுக்கோ. செகண்டு 3ஐயுமே சாரி 2 மல்டிப்ளை பண்ணணும். 2 மல்டிப்ளை பண்ணு, இப்படி 2 மல்டிப்ளை பண்ணிக்கோ. 2 மல்டிப்ளை பண்ணோம்னா பார்த்து பொறுமையா மைனஸ் பி பை ஏக்கு அடுத்து சி பை ஏன்னு வரணும். பார்த்துக்க, ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வரும், ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்தால் தெரிஞ்சிருக்கும்ல, பார்த்துக்க பொறுமையா நிதானமாக இது பண்ணு. ஆல்ஃபா பை பீட்டா ஆல்ஃபா 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 பீட்டா ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா பை பீட்டா 2 சரிதான் பாரு, 2 செஞ்சிருக்கேன். சி பை ஏன்னா சிக்கு என்ன இருக்கு 52 பை என்னடா ஏக்கு 3 வருது, 3 வருது. இது அடிக்கலாமான்னு பாரு, என்ன வரும் அடிக்கலாமா அப்படின்னு பாரு. 1 3 3 அடிச்சா மிச்சம் வரும், அடிக்க முடியாதுல, 22 வரும், அடிக்க முடியாது. சரி இருக்கட்டும், சம்மேஷன் 3 வரும் அடுத்து, செகண்டுன்னு வச்சுக்கோ. பார்த்துக்கோ, கணக்கு பொறுமையாக எக்ஸ்டெண்ட் பண்ணு. செகண்டு இது ஃபர்ஸ்டா, மேலே எவ்வளோ ஃபர்ஸ்டாடா? சரி, இப்போ சம்மேஷன் 3 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும்டா. மைனஸ் டி பை ஏ ப்ளஸ்ஸு, அதாவது மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் மாறி மாறி வரும், பார்த்துக்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மைனஸ் வரும், மைனஸ் பி பை ஏ, அடுத்து சி பை ஏ, அடுத்து மைனஸ் டி பை ஏ. இது ஆல்ஃபா பை பீட்டா ஆல்ஃபா பீட்டா. இப்போ பீட்டா பீட்டா அடிச்சிடலாம் பாரு, பீட்டா பீட்டா அடிச்சிடலாம். எத்தனை ஆல்ஃபா இருக்குது பாரு, மல்டிப்ளை, அதனால் அதுக்கு பேர் என்னது ஆல்ஃபா கியூப். ஆட் பண்ணால் தான் 3 ஆல்ஃபா, ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபானா தான் 3 ஆல்ஃபா. இது 3 மல்டிப்ளைனால ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் டிக்கு என்னடா தம்பி ப்ளஸ் 24 பை 3 அடிச்சா என்ன வரும் 8 இங்கே கொண்டு வந்துடும் அப்படியா. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆன்சர் வந்துச்சு பாரு, 3 டைம் பிரியுத. ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு 2 × 2 × 2 ஒரு ஆன்சர் ஆல்ஃபா ஈக்குவல் டு அவ்வளோதான். புரியுதான் பாரு, ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். இதை கொண்டு போய் ஏதாவது ஒன்றில் போட்டு, இந்த 3ல் ஏதாவது ஒன்றில் போட்டு என்ன கண்டுபிடிக்கணும், பீட்டா கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணு. இந்த ஆல்ஃபா கொண்டு ஏதாவது ஒன்றில் போட்டு பீட்டா கண்டுபிடிக்கணும். எதில் கண்டுபிடிக்கலாம், ஃபர்ஸ்ட்டில் போடவா, செகண்டில் போடவா, தேர்டில் போடவா அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒன்லேயே போட்டுறவா? சரி பார்த்துக்கோ, ஃபர்ஸ்ட் ஒன்றை பார்த்துட்டு பொறுமையாக செய்ய. ஃபர்ஸ்ட் ஒன்று, இஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2னா தென் எனில் இந்த இருக்கு ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு என்னடா தம்பி இருந்துச்சு 26 பை 3. கரெக்டானு பார்த்துக்கோ, 26 பை 3. சரி, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசி. இரு மணி சொல்லிடுவேன் சாமி, பார்த்துக்க, திருப்பி சொல்லிட்டேன். அவனை உன்னை உயர்த்தி பேசுகிறேன்னு நினைக்காத, அது விவரமான ஆளுன்னு அர்த்தம். இதுலேருந்து ஆல்ஃபா வெளியே எடுத்துடலாம். நான் சொல்கிறான் பாரு, 1 பை பீட்டா ப்ளஸ் 1 ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 26 பை 3. இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக இந்த வேல்யூ போடலாம். ஆல்ஃபாவுக்கு பதிலாக வேல்யூ போட்டோம்னா 2. இதை வேணால் எல்சிஎம் போட்டுக்க. எல்சிஎம் போட்டுக்க அப்படின்னா இந்த பீட்டா அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, பீட்டாவை அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. மேலே 1 வந்துடும், இந்த 1 வரும். இது 1 × பீட்டா 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 × பீட்டா, கீழே என்ன வந்துடும் பீட்டா. புரியுதான்னு பார்த்துக்க.
அடுத்து பொறுமையாகத்தான் செய்யணும். இந்த 2ன்றது மல்டிப்ளைல இருக்கு, இங்கிட்ட வந்து என்னாங்க, அப்போ 1 + பீட்டா + பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை பீட்டா ஈக்குவல் டு 26/3 இன்ட்டு 2. இது அடிச்சா என்ன தம்பி வரும்? 13. ரெடி தானே? ரைட்டு. இப்போ இந்த பீட்டா கிராஸில் கொண்டு போயிரு, இந்த 3 இங்கே கொண்டு வந்துரு. அப்போ 3 இன்ட்டு 1 + பீட்டா + பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது இங்கே போச்சுன்னா 13 பீட்டா. புரியுதான்னு பாரு. ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். உள்ள அப்படியே மல்டிப்ளை பண்ணு, உள்ள அப்படியே மல்டிப்ளை பண்ணு. 3 + 3 பீட்டா + 3 பீட்டா ஸ்கொயர் சரியான்னு பார்த்துக்க. இதை உள்ள கொண்டு வா. -13 பீட்டா ஈக்குவல் டு என்னது? 0. டேய் +13ரா, இங்கிட்ட வந்து என்ன ஆகும்? ஆமாம், மறந்துடாத. சரி, இப்போ ஃபார்மெட்டை சரி பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு பீட்டா ஸ்கொயர் எழுதிக்கோ. 3 பீட்டா ஸ்கொயர். இது ரெண்டையும் செப்பரேட் பண்ண என்ன ஆகும் பாரு. இது 3 பீட்டா, அது -10 13 பீட்டா. அப்போ -10 பீட்டான்னு வரும். -10 பீட்டா. அடுத்து ப்ளஸ் என்ன இருக்கு? 3 ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா இந்த இப்படி 10th படிச்சு அதை காரணிப்படுத்தணும். இப்படி முன்னாடி உள்ள நம்பரை எடுத்து இதை மல்டிப்ளை பண்ணணும். இந்த முன்னாடி நம்பர் எடுத்து அங்கே மல்டிப்ளை பண்ணணும். 3 3s are 9. இங்கே வந்து -10. இப்போ 2 நம்பர் யோசிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 9 வரணும், பெருக்குனா. அதே நம்பர் ஆட் பண்ணால் -10 வரணும். 1 9s are 9. 1 9s are 9. ஒரு 9 9. ஆனால் கூட்டினா 10 வரும், ப்ளஸ் 10 வரும். ஆனால் இங்கே என்ன 10 இருக்கு பாரு? -10 இருக்கு. -10 இருக்கு. சரியான்னு பார்த்துக்கோ. அப்போ 2 சைடு என்ன போட்டுக்க? மைனஸ். சரி, எதால் மல்டிப்ளை பண்ணமோ அதால் டிவைட் பண்ணணும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணேன். அப்போ 3ஆல் என்ன செஞ்சிடறேன்? டிவைட். இதை அடிச்சுட்டா என்ன வந்துடும்? 3. இதை ரொட்டேட் பண்ணிக்க. ரொட்டேட் பண்ணிக்க அப்படின்னா 3 பீட்டா -1. ரொட்டேட் பண்ணி எழுதணும். 3 பீட்டா -1. அது வெறும் -3 தான். அப்போ பீட்டா -3 ஈக்குவல் டு அவ்வளோதான். அப்படி சரி பண்ணிக்க. 3 பீட்டா -1 ஈக்குவல் டு 0. பீட்டா -3 ஈக்குவல் டு 0. பீட்டா ஈக்குவல் டு +3 ஒரு ஆன்சரு. இதில் எங்கிட்ட கொண்டு போனோம்னா 3 பீட்டா ஈக்குவல் டு 1, பீட்டா ஈக்குவல் டு 1/3. இது ஒரு ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்க. அப்போ 2 ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன் பீட்டாக்கு. ஆல்ஃபாக்கு ஒரு ஆன்சர் ஏற்கனவே இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? 2 அப்படின்னு ஒரு ஆன்சர் இருந்துச்சு. இப்போ ஆன்சருக்கு வர்றேன். டேய் போன கணக்கு மாதிரி தான்டா. போன கணக்கு மாதிரி தான். இந்த ரூட்ஸ் ஆர்னு எழுதுறேன். டேய் ரூட்ஸ் ஆர்னு எழுதுறேன். ஆல்ஃபா அதில் எழுதுனோம்ல, என்ன வந்துச்சு? என்ன 3 எழுதுனோம்ல, a/r ஏஆர்னு எழுதுனீங்கல்ல. இதில் ஆல்ஃபா பை பீட்டா. இங்கே என்ன இருக்கும்? ஆல்ஃபா. அதே தான் இங்கேயும். ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா பை பீட்டா. இந்த ஆன்சர் தான் கண்டுபிடிக்கணும். ஒன்று இதில் எடுத்துக்க. இஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 தான், பீட்டா ஈக்குவல் டு 1/3 வேணா எடுத்துக்கோ. இல்லை 3ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. அப்படியே மாற்றி எழுதிடலாம். 3ன்னு எடுத்துக்கோ. ஏன்னா 3 1/3 தான் இருக்கு பாரு. அதில் இந்த 3 இருக்கு, என்ன இருக்கு? 1/3. ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சு இங்கிட்ட மாற்றி எழுதிரு. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இல்லைன்னா கண்டுபிடிச்சு காட்டு. எல்லாம் ஒன்று தான். பொறுமையாக நிதானம் அப்ளை பண்ணி காட்டு. அப்போ இதுக்கு எழுதையில் 2/3. அடுத்து என்ன வந்துடும்? 2. இது ரெண்டும் 2 × 3. அப்போ 2/3, 2, என்னது? 6. இதே தான் இங்கே வரும். 6, 2/3. அவ்வளோதான் ஆன்சரு. புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் கொஸ்டினுடைய ஆன்சர். த ரூட்ஸ் ஆர் அப்படின்ட்டு.